கடிதம் பற்றிய கனவு பலன்கள். நீங்கள் யாருக்காவது கடிதம் எழுதுவது போல் கனவு கண்டால் ஒரு பயணத்தில் ஈடுபடுவதற்கு நெடு நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு உரிய வாய்ப்புகள் இன்னும் வரவில்லை. ஆகையால் அந்த வாய்ப்பை உண்டு பண்ணி கொள்வதற்காக நீங்கள் குறுக்கு வழியில் ஒரு முயற்சி செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. அதனால் நஷ்டங்கள்தான் ஏற்படும். இன்னும் சிறிது காலம் பொறுமையோடு இருங்கள். நீங்கள் ஆசைப்படுகிற பயணத்திற்குரிய வாய்ப்புகள் தாமாகவே வந்து சேரும். நீங்கள் ஒரு தபால் கார்டை எழுதுவது போல் கனவு கண்டால் நீங்கள் ரகசியமாக செய்ய விரும்பும் ஒரு காரியத்தை வெளிப்படையாகவே செய்தாக வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறது. அது முதலில் உங்களுக்கு மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். ஆனால் பிறகு அதனால் பல நன்மைகள் ஏற்படும். நீங்கள் கடிதத்தை தபால் பெட்டிக்குள் போடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஏதாவது ஓர் அறப்பணியில் ஈடுபட ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உள்ள சில முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு பதிலாக ஏற்று நடத்தக்கூடிய நபர் ஒருவர் விரைவில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார். அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு பிரியமான அறப்பணிகளில் நிம்மதியாக ஈடுபடலாம். அதுவரையில் சற்று பொறுமையாக காத்திருங்கள். நீங்கள் யாருக்காவது ஒரு கடிதத்தை ஆள் மூலம் அனுப்பி வைப்பது போல் கனவு கண்டால் ஒரு முக்கியமான சங்கதியில் நீங்கள் கவனக்குறைவாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டால் ஒரு பெரிய காரியம் கெட்டுவிடும். அதனால் பலர் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லாரும் உங்கள் மீது பழி தூற்றுவார்கள். அதற்கெல்லாம் இடம் ஏற்படாதவாறு நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். சிறிய காரியத்தையும் அக்கறையோடு செய்து பழக வேண்டும். நீங்கள் ஒரு கடிதம் பெறுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய நெடுங்கால ஆசை ஒன்று நிறைவேறும். உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் உங்களது உடல் நலத்தில் சிறிது கோளாறுகள் ஏற்படும். அவை ஏற்படாதவாறு நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஓர் அழைப்பிதழ் கிடைப்பது போல் கனவு கண்டால் உங்கள் இல்லத்தில் ஒரு மங்கள காரியம் நடக்கப் போகிறது. அதில் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் கலந்து கொள்வார்கள். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பது போல் அவர்கள் எதிரில் நடித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உள்ளூர நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க மாட்டீர்கள். காரணம், உங்களுக்கு பிடிக்காத சில நிகழ்ச்சிகள் அங்கு நடந்து கொண்டிருக்கும். அவற்றை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுவதே நல்லது. தவிர்க்க முடியாதவற்றை பொறுத்து கொள்வதே அறிவுடையோரின் இலக்கணம். உங்களுக்கு ஒரு தந்தி வருவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு காரியத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவராய் இருக்கிறீர்கள். அந்த ஆர்வத்தை அடியோடு அணைத்துவிடக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு இப்போதே நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பிறகு ஏமாற்றத்திற்கு ஆளாவீர்கள். நீங்கள் பிறருக்கு தந்தி அனுப்புவது போல் கனவு கண்டால் நீங்கள் உறுதியாக நம்பியிருந்த ஒரு நண்பர் உங்களை திடீரென்று கைவிட்டு விடுவார். அதனால் பெருத்த கலக்கத்திற்கு ஆளாகியிருக்கும் நேரத்தில் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பேர் உதவி வலிய வந்து சேரும். ஆகையால் முதலில் ஏற்படும் ஏமாற்றத்தை கண்டு நீங்கள் சிறிதும் கலங்க வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு தபால்காரனை கனவில் கண்டால் உங்களுடைய இளமை காலத்து நண்பர் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வரப்போகிறது. அந்த கடிதம் கிடைத்தவுடன் அவரை நீங்கள் நேரில் போய் பாருங்கள். உங்கள் இருவருக்குமே அதனால் நன்மைகள் உண்டு. நீங்கள் ஒரு காதல் கடிதம் எழுதுவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு தவறு செய்ய போகிறீர்கள்.
செய்துவிட்டு அதற்கான மனம் வருந்த போகிறீர்கள். ஆனால் பிற்பாடு எவ்வளவுதான் வருந்தினாலும் முதலில் இழைக்கப்பட்ட தீங்கை உங்களால் மாற்றிவிட முடியாது. ஆகையால் முதலிலேயே தவறு செய்யாதவாறு உங்களுடைய அறிவை கொண்டு உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் துன்பமான செய்தி உள்ள ஒரு கடிதத்தை அல்லது தந்தியை படிப்பது போல் கனவு கண்டால், ஒரு இனிய நண்பருக்கு ஏற்பட்டுள்ள துயரங்களை எண்ணி நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த துயரங்களை நீங்களே போக்கிவிடுவதற்கான வாய்ப்பு ஒன்று விரைவில் வரப்போகிறது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் சிறிது தன்னலக்காரராக மாறிவிடலாகாது. அப்படி மாறிவிட்டால் அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படாது. பிறருடைய வந்த கடிதத்தை நீங்கள் திருட்டுத்தனமாக படிப்பது போல் கனவு கண்டால், உங்கள் குடும்பத்திலோ அல்லது காரியத்திலோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ உங்களுக்கு தெரியாமலேயே இரகசியமான சில சங்கதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை விரைவில் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அப்படி கண்டுபிடிக்கும் போது நீங்கள் யாரையும் குற்றம் சாட்டி தண்டிக்க முயலாதீர்கள். முயன்றால் நீங்களே குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு கடிதத்தை கிழித்தெறிவது போல் அல்லது தீயில் போட்டு கொளுத்துவது போல் கனவு கண்டால், உங்கள் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் வந்துவிட்டது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அந்த வியாபாரத்தையே மூடிவிடுவது என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள். ஆனால் அப்படி செய்துவிடாதீர்கள். இன்னும் சிறிது காலம் பல்லை கடித்து கொண்டு நொடித்து போய்விட்டதாக கருதினீர்களே, அந்த வியாபாரம் உங்களுக்கு பெருத்த லாபத்தையே கொடுத்துவிடும். வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, இக்கனவு காணும் கலைஞர்கள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், தரகர்கள் முதலிய எல்லாருக்குமே மேற்கூறிய பலன்கள் பொருந்தும். அதாவது தங்களுடைய கலையில் அல்லது தொழிலில் அவர்கள் படுதோல்வி அடைந்துவிட்டது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சமயத்தில் அவர்கள் மனம் தளரக்கூடாது. அவசரப்பட்டு தங்களுடைய துறையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் அதே கலையில் அல்லது தொழிலில் அவர்கள் பெரிய வெற்றியை அடைவார்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது.
அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.